வாங்க பார்க்கலாம். ஒரு அழகான காலை நேரம் சூரியன் புன்னகைத்து ஒளி வீசிக் கொண்டிருந்தது. காகிதங்கள் போல பறவைகள் வானத்தில் பறந்து கொண்டிருந்தன. கையில் பெரிய காய்கறி பையுடன் வீட்டு வாசல் கதவை மெதுவாக திறந்து அம்மா உள்ளே வந்தாள். அம்மா அழகான புன்னகையுடன் அங்கிருந்து அப்பை பார்த்து, அப்ப நான் காய்கறிகள் வாங்கி வந்துட்டேன் என்று கூறினான். அதை கண்டவுடன் அப்புவின் பெரிய கண்கள் மகிழ்ச்சியில் பிரகாசித்தன. அவன் பொம்மைகளை வைத்து விளையாடி கொண்டிருந்தான். அம்மா பையை மேசையில் இறக்கி வைத்தாள். அந்த பையை வைத்த உடனே பையில் இருந்த ஒரு பெரிய நிலம் குட்டி உருண்டு கீழே விழுந்தது. அப்புவின் கண்கள் வியப்பில் பெரிதாகி விட்டன. ஏன் இது என்ன? என் அம்மாவை நோக்கி வியப்புடன் பார்த்தான். அப்பு திடீரென்று நிலம் குட்டி துள்ளி குதித்து, அம்மா தயவு செய்து என்னை வெட்டி விடாதீர்கள் என்று அன்போடு கெஞ்சி கேட்டது. மெய்சிலித்து பார்த்தான். அம்மா இது என்ன பேசுது? அம்மாவிடம் கேட்டான். நிலம் குட்டி பச்சை நிறத்து கருப்பு கோடுகளுடன் பல பழக்க அதன் கண்கள் நிக்க சிறிய சிவப்பு வாய் திறந்து பேசியது. நான் உங்க கூடவே இருக்கலாமா என்று கேட்டது. அப்புடன் விளையாடணும். அப்பு மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தா. அவனுடைய கண்கள் வியப்பால் நெல்லோன் குட்டியை பார்த்தனா. வா நீ என்ன செய்ய போகிறாய்? நிலம் குட்டி துள்ளி குதித்தது, குண்டது, சறுக்கி ஓடியது. அப்புவும் அதோடு சேர்ந்து ஓடினான். வீடு முழுவதும் ஓடி ஒளிந்து விளையாடினார்கள். அம்மா ஆச்சரியத்துடனும் வியப்புடனும். ஆஹா, அப்புவுக்கு இன்னொரு நண்பன் கிடைத்தாச்சு. அப்புவும் தர்பூசணியும் சந்தோஷமாக விளையாடின. மேலும் குட்டி உருண்டு ஓடியது. அப்பதை பிடிக்க முயன்றான். இருவரும் சிரித்து மகிழ்ந்தனர். அம்மா புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். அப்புவோ சந்தோஷத்தில் குதிக்க மேலும் குட்டி துள்ளியது. அந்த இரவு அப்பு பறிக்கை உறங்கினான். நெல்லோன் குட்டி மெதுவாக ஒளிர தொடங்கியது. அப்புவின் கனவில் அவனும் அந்நெல்லன் குட்டியும் மழைச்சாரலில் குதித்து விளையாடினார்கள். அம்மா மெதுவாக சிரித்தார். இது ஒரு மாயமா இல்லை நிஜமா? அம்மா வியப்போடு படுத்து உறங்கினான்.